ராஜா சொல்லுங்க, இப்போ காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மருத்துவமனைக்குள்ள இருக்காங்க. இப்போ அவரை எந்தெந்த அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் வரவேற்றாங்க? இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து சொல்லுங்க ராஜா. கட்சி, கொள்கை, கூட்டணி இவற்றை தாண்டி முதலமைச்சருடைய நலம் பெற வேண்டும், முதலமைச்சர் நலம் பெற என்பதுதான் தற்போதைய ராகுல் வருகையை காட்டுகிறது. அதாவது கடந்த 22ஆம் தேதி உடல்நலக்குறை காரணமாக தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதுவரை மருத்துவமனை சார்பாக 8 மருத்துவ அறிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடல்நிலை சீராக உள்ளது என்ற அந்த ஒரு விஷயத்தை அனைத்து அறிக்கைகளும் வலியுறுத்தின. கடந்த 1ஆம் தேதி தமிழக ஆளுநராக பொறுப்பு வகிக்கக்கூடிய வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து உடல்நலம் விசாரித்ததாக ராஜ்பவனில் இருந்து வந்த செய்திக்குறிப்பு தெரிவித்தது. அதே போல் இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது சரியாக 11:50 மணி அளவில் முதலமைச்சருடைய உடல்நலம் அறிவதற்காக தற்போது மருத்துவமனையில் உள்ளே சென்றுள்ளார். இன்னும் வெளியே வரவில்லை. வெளியே அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் ராகுல் வருகைக்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் OS மணியன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர், தற்பொழுது உள்ளனர். அதே போல் அரசு உயர் அதிகாரிகளும், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் தற்போது மருத்துவமனை வளாகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏராளமான அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் திருநாவுக்கரசரும் தற்பொழுது உள்ளே மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். ராகுல் காந்தியுடன் சென்றுள்ளதை நாம் காண முடிந்தது, அந்த காட்சிகளை காண முடிந்தது. 11:50 மணி அளவில் முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து அறிவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளார். இன்னும் வெளியே வரவில்லை. அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஊடகங்களும் தயார் நிலையில் உள்ளது. அவருடைய பேட்டிக்காக தயார் நிலையில் இந்த பகுதியில் செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் எல்லாம் தயார் நிலையில் உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறை பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டுள்ளது. Z+ பாதுகாப்பில் அவர் உள்ளதால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு முறைகள் தற்பொழுது பின்பற்றப்பட்டுள்ளது. அவருடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் மட்டுமே தற்பொழுது உள்ளே சென்றுள்ளார். தொடர்ந்து முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து ராகுல் காந்தி விசாரித்து வருகிறார். ராஜா, ஏற்கனவே முதலமைச்சரை சந்திப்பதற்காக தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்திருந்த போது அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. அதுவே ஒரு விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டது. இப்பொழுது காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார். அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது ராஜா? அதாவது கவர்னர் பத்திரிகையாளர்களை சந்திப்பது விமர்சனத்துக்கு உட்பட்டது என்று கூற முடியாது. ஏனென்றால் கவர்னர் சந்தித்துவிட்டு அவர் திரும்பியவுடன் ராஜ்பவனில் இருந்து ஒரு விரிவான அறிக்கை தரப்பட்டது. முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து தாம் அந்த முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த வார்டுக்கே அவர் சென்று சந்தித்ததாகவும் வழக்குடையை கொடுத்ததாகவும் ஒரு விரிவான அறிக்கை கவர்னர் மாளிகையில் இருந்து ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டது, பொதுமக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. ஆகையால் பத்திரிகையாளரை அவர் சந்திக்கவில்லை என்றாலும் அவர் சந்தித்ததற்கான நோக்கம் மற்றும் முழு விவரங்கள் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். முதலமைச்சர் நலம் குறித்து விசாரிப்பதற்காக வெளியே வந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி சந்திக்கவில்லை என்றால் அவரை திருவனந்தபுரத்திற்கு இங்கிருந்து செல்வதாகவும் தெரிகிறது. வேறொரு புரோகிராம், அதாவது வேறொரு நிகழ்ச்சிக்காக அவர் செல்கிறார். சந்திக்கவில்லை என்றாலும் அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் இது குறித்து கண்டிப்பாக கேள்வி எழுப்புவார்கள். ஏனென்றால் இன்று ஒட்டுமொத்த ஊடகங்களுடைய பார்வை என்பது தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையின் பக்கம் தான் உள்ளது. அப்படி கூற வேண்டும். ஏனென்றால் இன்று முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கடந்த முழுவதுமாக உன்னிப்பாக வட இந்திய ஊடகங்களாலும் மற்றும் நாடு ஊடகங்களாலும் முக்கியமாக உற்று நோக்கப்பட்டு வருகிறது. அந்நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி இங்கு வருகை தந்துள்ளது அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவில்லை என்றாலும் அவர் இன்று மாலைக்குள் அவர் டெல்லி திருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக செய்தியாளர்கள் இந்த சந்திப்பு குறித்து கண்டிப்பாக அவர் செல்லக்கூடிய இடங்களில் கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் கட்சி, கூட்டணி மற்றும் கொள்கைகளை மீறி கடந்து முதலமைச்சர் நலம் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து அறிவதற்காக தான் அவர் வந்துள்ளார். தற்பொழுது நிதியமைச்சர் O பன்னீர்செல்வம் மருத்துவமனையின் உள்ளே செல்கிறார். அதற்கு முன்பாக OS மணியன் உள்ளே சென்றார். அமைச்சர் OS மணியன் மருத்துவமனைக்கு உள்ளே சென்றுள்ளார். அதே போல் தமிழக அரசினுடைய ஆலோசகர் சீலா பாலகிருஷ்ணனும் தற்பொழுது மருத்துவமனைக்கு உள்ளே சென்றுள்ளார். தொடர்ந்து உயரதிகாரிகள் அங்கே இருக்கின்றனர். மருத்துவர்களிடம் விரிவான தகவல்களை ராகுல் காந்தி பெற முயற்சிப்பார் என்றுதான் தெரிகிறது. உடல்நிலை எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, இன்னும் எவ்வளவு நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு முழுமையான விவரங்களை அவர் கேட்டறிவார் என்று தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வர உள்ளார். வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்தார்.
முழுவதுமான ஒரு விவரம் இந்த சந்திப்பினுடைய என்னென்ன மருத்துவர்களிடம் அவர் கேட்டார், எது போன்று தெரிவித்தார் என்ற தெரிவித்த மருத்துவர்கள் தெரிவித்ததை அவர் கண்டிப்பாக செய்தியாளர்களிடம் பதிவு செய்வார் என்று நாங்கள் இங்கே வெளியே செய்தியாளர்களிடம் காத்துக் கொண்டிருக்கிறோம். ராஜா, இப்போ முதலமைச்சரை சந்திப்பதற்காக வந்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களோடு காங்கிரஸ் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்களும் சென்றிருக்காரா? இப்போ தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது அங்கே உடன் இருக்கிறார்களா ராஜா? இது ஒரு குறுகிய நேரத்தில் செய்யப்பட்ட ஒரு பயண ஏற்பாடு என்பதால் அதிக அளவிலான காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வரவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் திருநாவுக்கரசர் மட்டும் சற்று நேரத்திற்கு முன்பாக ராகுல் காந்தியுடன் சென்றார். அவர் அந்த இரண்டாவது ஏற்கனவே தலைமை செய்தியர் குறிப்பிட்டது போல இரண்டாவது தளத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லை. ஏனென்றால் நோய் தொற்று எதுவும் ஏற்படக்கூடாது, அவங்க மிகவும் பாதுகாப்பான முறையில் அவர் தற்பொழுது மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் முதலமைச்சர் இருக்கிறார். ஆகையால் அந்த பகுதிக்கு அதிகமான ஆட்கள் அனுமதிக்கப்படுவது கிடையாது. அந்த அடிப்படையில் தற்பொழுது ராகுல் காந்தி மட்டுமே மருத்துவர்களிடம் கூட அவர் கேட்டறியலாம் அல்லது அந்த பகுதிக்கு கூட சென்று பார்க்கலாம். ஆனால் திருநாவுக்கரசர் உள்ளே இரண்டாவது தளத்திற்கு அவர் செல்லவில்லை என்றுதான் தெரிகிறது. அதே போல பெரிய அளவில் காங்கிரஸ் தொண்டர்களும் இந்த பகுதிக்கு வரவில்லை. இது ரொம்ப ஒரு குறுகிய நேரத்திலான ஒரு பயணம் என்பதால் அதிகமான காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த பகுதியில் காண முடியவில்லை. வழக்கத்தை விட அதிமுக தொண்டர்களும் இன்று குறைவாக தான் உள்ளனர். ஏன்னா காவல்துறையினர் கட்டுப்பாடுகள் அதிக அளவில் விதிக்கப்பட்டது அவர் சென்று இங்கிருந்து திரும்பும் முறை. ஆகையால் தற்பொழுது காங்கிரசுடைய தொண்டர்கள் அதிக அளவில் இல்லை இந்த பகுதியில். ராஜா, இப்போ அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்துல அதிமுகவை சேர்ந்த எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் அங்க வருகை தந்திருக்காங்க ராஜா? அதாவது ராகுல் காந்தி வருகையை தொடர்ந்து அன்று கடந்த 2ஆம் தேதி கவர்னர் வருகையை தொடர்ந்து வருகிறார் என்றவுடன் அனைத்து அமைச்சர்களும் இங்கிருந்து சென்னையில் இருந்தவர்கள் மூத்த அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரும் இந்த பகுதியில் வருகை தந்துவிட்டனர். இன்று இப்போதுதான் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது உள்ளே சென்றுள்ளார், மருத்துவமனைக்கு உள்ளே சென்றுள்ளார். ஏற்கனவே பல மூத்த அமைச்சர்கள் உள்ளே இருக்கின்றனர், மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சரும் இங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் தமிழக அரசினுடைய மூத்த அதிகாரிகள் தலைமைச் செயலாளரும் உள்ளே இருப்பதாக தெரிகிறது. அதே போல் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணனும் தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் தற்போது இங்கு மருத்துவமனை வளாகத்திற்கு சென்றுள்ளார். தொடர்ந்து அதே முதலமைச்சருடைய செயலாளர்கள் அனைவரும் தற்பொழுது மருத்துவமனை வளாகத்தில் தான் உள்ளனர். முக்கியமான முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களும் இங்கு அதிக அளவில் உள்ளே இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி இந்த பகுதிக்கு வருகிறார், வெளியே வருவார் என்று தெரிகிறது. அதற்கான அந்த அவர்களுடைய அந்த கான்வாய் வாகனம், அதாவது அவருடைய பயண வாகனம் தயார் செய்யப்பட்டு விட்டது. இங்கே அதாவது காவல்துறையினுடைய கண்காணிப்பும் அதிகப்படுத்தியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி இந்த பகுதியில் இருந்து அதாவது முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விசாரித்துவிட்டு வெளியே வருவதற்கான அறிகுறிகள் தற்போது தென்படுகிறது. சரியாக 11:50 மணி அளவில் ராகுல் காந்தி மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே சென்றார். தற்பொழுது 12:15 ஆக போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வெளியே வருவார். பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா என்பது குறித்து அப்பொழுதுதான் தெரிய வரும்.